ஸோ நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. டவல் மிஸ் பண்ணாம வந்து எடுத்து வச்சுக்கணும். பிளாங்கெட் இல்லாம எனக்கு தூக்கம் வராது. ஸ்க்ரன்ச்சீஸ், அப்புறம் க்ரீம், பொட்டு, கேட்ச் கிளிப், ஐலைனர், இந்த மாய்ஸ்சரைசர், அப்படி சில ட்ரெஸ்க்கு வந்து ஷூ போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லி வந்து லேப்டாப் பேக் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மவுஸ், பாத்தீங்கன்னா மெயின் திங் ஐடி கார்டு, பாத்தீங்கன்னா பிரஷஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. ஸோ எஸ், டிராவல் வித் மீ டு சென்னை. ஸோ எப்பவும் போல நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன். ஸோ அந்த நாள் வந்து இன்னைக்கு வந்து விட்டது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு தான் கிளம்ப போறோம். ஸோ நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா ஊருக்கு போறதுனாலே எல்லாருமே வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஹேபிட் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கே பஸ் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு தான். ஸோ மணி இப்போ வந்து 10 ஆகுது. ஸோ இப்பதான் நான் வந்து பேக்கே பண்ண போறேன். அண்ட் வாங்க நான் ஊருக்கு போறதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டவல், ஒரு 2 டவல் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4 டேஸ் தான் ஸ்டே பண்ண போறேன். எப்பவுமே அப்படிதான், மந்த்லி வந்து 1 வீக் தான் நான் ஸ்டே பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து 4 டேஸ் தான் ஸ்டே பண்ண போறேன். ஸோ 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேண்ட்டு, டிஷர்ட்டு, என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கரெக்டா மிஸ் பண்ணாம வந்து எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா போட்டு ட்ரெஸ்ஸே மறுபடியும் போட்டு போக வேண்டியதான். ஸோ வந்து அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் நம்ம ஹாஸ்டல்ல போட்டுக்கிறதுக்கு சும்மா ரெகுலர் வேற மாதிரி 3/4 பேண்ட், டிஷர்ட்டு, ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கெட். ஸோ வந்து பிளாங்கெட் இல்லாம எனக்கு தூக்கம் வராது. ஸோ எவ்வளவுதான் வேர்த்தாலுமே வந்து போர்வை போத்திட்டு படுத்தா தான் நான் தூங்குவேனே. ஸோ அதனால எப்பவுமே மஸ்டா வந்து இந்த பிளாங்கெட் வந்து எடுத்து வச்சுக்கிறது. ஸோ வந்து ட்ரெஸ், பிளாங்கெட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ அடுத்தது வந்து கேர்ள்ஸ்க்கான மெயின் ஐட்டம்ஸ் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போற அந்த ஸ்க்ரன்ச்சீஸ், அப்புறம் க்ரீம், பொட்டு, அப்புறம் சீரம், காஜல், ஐலைனர், எல்லாமே ஐப்ரோ, பென்சில், சீப்பு, ஸோ எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் பேக்ல அப்படியே போட்டு கவர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கலர்ல ஸ்க்ரன்ச்சீஸ், அப்புறம் வந்து ஒரு கேட்ச் கிளிப், பனானா கிளிப் மாதிரி, ஸோ இன்னொரு கேட்ச் கிளிப், அப்புறம் வந்து இந்த குஷி கிளிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஐலைனர், அண்ட் இது வந்து மாய்ஸ்சரைசர், அப்புறம் இது வந்து சீரம், அப்புறம் வந்து காஜல், அப்புறம் சந்தனம், ஐப்ரோஸ், அப்புறம் வந்து சீப்பு, அண்ட் மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கை காணுமே. லிப்ஸ்டிக் இருக்கா? எஸ், லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து எப்பவுமே என் பேக்லேயே இருக்கும். லிப்ஸ்டிக் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் லிப்ஸ்டிக் இல்லை. ஏன்னா என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலுமே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் தான் அதை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ வந்து லிப்ஸ்டிக் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயரிங்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டிக்கர் போட்டு, அப்புறம் இந்த பேப்பரில் வந்து பவுடர், இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வந்து பேக் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. எஸ், அவ்வளோதான். நம்ம பேக்ல வந்து வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரெகுலரா நான் இன்னொன்று என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷூஸ் எடுத்துட்டு போவேன். ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே செப்பல் வேர் பண்ண முடியாது. சில ட்ரெஸ்க்கு வந்து ஷூ போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு 2-3 ஷூஸ் எடுத்துட்டு போவேன். இப்போ வந்து எனக்கு வெயிட் தூக்கெல்லாம் ரொம்ப அலுப்பா இருக்கா. ஸோ அதனால வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் ஒரே ஸ்லிப்பர்ஸே போட்டுக்கிறது. சரி பரவாயில்ல, அதெல்லாம் யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்க்குமே ஒரே ஸ்லிப்பரே வேர் பண்ணிடுறது. ஸோ அதனால நமக்கு வந்து வெயிட் மிச்சமாயிரும். ஏன்னா இது வந்து நான் தான் தூக்கிட்டு போகணும். நார்மலா வெளியில எல்லாம் போனேன் அப்படின்னா நான் பேக்கே தூக்க மாட்டேன். எங்க அப்பாவை தூக்கி விட்டுருவேன், யாராவது வீட்டுல தூக்கிப்பாங்க. பட் இந்த டைம் நான் மட்டும் தனியா போகும்போது நான் தான் தூக்கி ஆகணும், வேற வழி கிடையாதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிட்டை கம்மி பண்ணிடுவேன். மெயின் திங் ஒன்னு எடுத்து வைக்க மறந்தாச்சு, தட்டு. ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு போடுவாங்க இல்லையா, ஸோ அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து தட்டு வந்து நம்ம தான் எடுத்துட்டு போகணும். ஸோ அதனால ஒரு தட்டு, அவ்வளவுதான் நம்மளோட பேக் ரெடி. அப்புறம் இன்னொரு லேப்டாப் பேக் இருக்கு, அதுல என்னென்ன எடுத்து வைக்கணும்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேப்டாப் பேக் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு மெயின் திங் லேப்டாப்பு. அதை வந்து உள்ள வச்சுக்கலாம். ஸோ லேப்டாப் வந்து இந்த ரேக்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள், தூக்க முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மவுஸ், அப்புறம் வந்து ஒரு டைரி, அப்புறம் ஃபோன் சார்ஜர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். தூக்குறேன். சோ அப்புறமா பாத்தீங்கன்னா மெயின் திங் ஐடி கார்டு. எஸ், கலர் கலரா இருக்கிற ஐடி கார்டை வாங்கியிருக்கா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரஷஸ், அதுக்கப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் பர்ஸ். நம்ம மட்டையை பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ப்ளீஸும் கிடையாது, கீஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்கை உள்ள வச்சிட வேண்டியதான். வாட்டர் பாட்டில் சைட்ல வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே, அவ்வளவுதான், நம்ம திங்ஸ் முடிஞ்சிட்டு. நீ எங்க பாய் சொல்ற? செருப்பு அது பாரு, ஒரு செருப்போட போகுது. ஏ பாப்பா கொடுத்துடலாம்ல, பர்ஸ் வச்சு தரவா. இந்த சீக்கிரம்ல இந்த ஏ புள்ள பின்னாடி நிக்குது அம்மே. அம்மா செல்லு வேணாமா? ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் பஸ் இன்னும் வரல. பஸ்ஸுக்காக நானும் டேடியும் வெயிட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறியாச்சு. இப்போ வந்து நம்ம இடையில பிரேக்கில் வந்து காஃபி குடிக்கலான்னு வந்திருக்கோம். காஃபி ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்து விட்டோம். நம்ம ஊர்லலாம் கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே திருப்புன்னு ரோட்டை அப்படியே ஓடிடலாம். ஆனால் இங்கே வந்து இது மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளே எனக்கு மூச்செல்லாம் வாங்குது. காலைல வந்தோடனே கொஞ்சம் எனர்ஜிக்காக பூஸ்ட், அப்புறம் டீ பிஸ்கட். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணி ஆகுது. அண்ட் ஹாஸ்டல் கிட்ட வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். So finally we have reached the hostel. Hi guys, good morning. So இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன். அண்ட் மணி வந்து ஒரு 11 மணி இருக்கும். அண்ட் 12 மணிக்கு எனக்கு கேப் வந்துடும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ரெடி ஆகலாம். ஹலோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம். வந்து
காலை சாப்பாடுக்கு வந்து மேகி. ஏன்னா மதியான சாப்பாடு சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. ஸோ வந்து காலையில் கம்மியாக சாப்பிட்டுக்கிறதுக்காக நம்ம வந்து மேகி சொல்லியிருக்கோம். ஆமாம், ஸோ நம்ம வந்து மேகி தான் சொல்லியிருக்கோம். ஹாய் காய்ஸ், ஃபைனலி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ணியாச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய். கமெண்ட் பண்ணுங்க. சொல்றீங்களா? சொல்லியாச்சு, பாய்.